ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் என் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கே. நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், பட் இருந்தாலும் சரி ஓகே பார்க்கலான்னு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு பார்க்கலான்னு தான். என்னென்னா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் மிஸ்டர் கேகேவோட வீடியோ தான். அதாவது யூடியூப் சேனல்ஸ் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எதெல்லாம் எதுவும் போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் எனக்கும் பிடிச்ச சில ஃபேவரட்டான சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் போட்டிருக்காரு. வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் வீடியோ முழுசாக பாருங்கள். ஒரு 50 செகண்டுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக வருத்தமாக இருக்குது அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல். அதே மாதிரி என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஹாய். பொதுவா காலப்போக்கில பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணன் வந்து மேல போகும். அது கூட சேர்ந்த ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து மேல போவாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணனும் படுத்துரும், சேனலும் படுத்துரும். அந்த மாதிரியும் பல பேர் காண போவாங்க. திடீர்னு ஏன் போய் எதுக்கு போனாலும் தெரியாது. அதான் வீடியோ போட்டுருந்தா என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி திடீர்னு காணாம போயிருவாங்க. சோ அந்த மாதிரி வந்து காணாமல் போன யூடியூபர்களை பத்தி தான் இந்த தெரியாம பார்க்க போறோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் தான் இருக்கும். அது என்னென்ன இதுன்றத பார்க்கலாம். உடனே ஏன் தரலாம் எழுதக்கூடாது. நான் தேவையே போட்டுதான் இருக்கேன். பாஸ் அதான் ஒரு வாரம் லீவ் விட்டீங்கல்ல, எடிட்டர் ஒரு வாரம் லீவ் விட்டு இருந்தாலும் அடமொழி மாறாதியா. ரிஷிபீடியா பத்தி நான் சொந்த தெரியும் அவசியம் இல்ல. தலைவர் ரிஷியை பத்தி தெரியும் நினைக்கிறேன். போட்டிருப்பாரு. எல்லாத்தையுமே வந்து அவரோட ஸ்டைல சொல்லியிருந்திருப்பார். அதனால அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க, ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்திருக்கும். நம்ம கேகே ஆர்மில எப்படி சோல்ஜர்ஸ் இருக்கமோ அந்த மாதிரி அவங்க வந்து ரிஷ் கேங் தப்பு தப்பா சொல்லாத. நானும் ஒன் ஆஃப் த மெம்பர். இதே மெம்பரா? வெளிய ஒரு மெம்பர். A few minutes later. யாராவது காப்பாத்துங்களே. நம்ம கேகே ஆர்மில எப்படி சோல்ஜர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ரிஷ் கேங் அப்படின்ற ஒரு கேங் இருக்குது. அத வந்து ஏகப்பட்ட ஆக்டிவான பல பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 3 மில்லியன். அது எல்லாம் 1 மில்லியனோட பொதுவே வரும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தினமும் வீடியோ போடுவாரு. வாரத்துக்கு நிறைய வீடியோ போடுவாரு. அது இப்ப மேல சொல்லு. அத வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார். என்ன பிரச்சனை தெரியல. தலைவர் வந்து பல வருஷம் ஆலிய காணும் சேசலா பண்ணா 2017 தான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன். 5 வியர் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் கடைசியா போட்ட வீடியோ எது அப்படின்னா பிரின்சஸ் டயானாவின் டார்க் சீக்ரெட் அது வீடியோ போட்டிருக்காரு. அதான் கடைசி வீடியோ. அந்த வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவர் வந்து வீடியோவும் போடுறது இல்ல. ஏன்னா வீடியோ போடலை அப்படின்ற மாதிரியே வந்து பேச பண்ண பொருட்களை. அது மட்டும் இல்லாம கம்பெனி பண்ணல. சொன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டா ஏப்ரல் மாசம் நான் வந்து யூடியூப் குவிட் பண்றேன் அப்படின்ட்டு வந்து வீடியோ போட்டிருந்தார். அது கீழே வந்து பல பேர் நினைச்சாங்க அப்படின்னா இது வந்து ஏர்பல் ஃபுல் பண்றாரு. நம்மள கரெக்டா ஏர்பல் வீடியோ போட்டிருக்காரு. ஏர்பல் ஃபுல் அப்படின்னு சொல்றத வச்சிருக்காருன்ட்டு பல பேர் வந்து சீசா எடுத்துக்கல. பட் உண்மையிலேயே அவர் வந்து வீடியோ போடவே இல்லை. ரொம்ப பெரிய கேப் பண்ணி விட்டு இருந்தாரு. திரும்பி வாங்க போறோம்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா நான் பண்ண திரும்பி வந்து வீடியோ போயிட்டு இருந்தாரு. திரும்பி வீடியோ போட்டோம். திடீர்னு வந்து வீடியோ பண்ணி நிறுத்திட்டாரு. இப்ப ஏன் வீடியோ போடல என்ன ஏதுன்ட்டு சுத்தமா தெரியவே இல்ல. பட் ஆளாதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு போயிட்டாருப்பா. ஆமா இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இல்லப்பா அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா. அதுதான் துட்டு வருதுப்பா அவருக்கு. யூடியூப் காசு பேச இல்லப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா ஹாஸ்பிட்டல்ல கூட சீரியஸா இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டான். லவ் ஃபெயிலியர் ஆனா எப்பறா கல்யாணம் ஆகும்? கல்யாணம் ஆயிட்டு பண்ண கூடாதா? ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ போடல. இது என்னடா புது பொருள் யாருக்கு? புது விட்டா இருக்கு. என் ஃப்ரெண்ட் தான் சொன்னான். ஆளாளுக்கு சொல்றது கத்திக்கிட்டு கண்ணண்டா வீச்சடா பெருமாள் தான் ஆளாளுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பேர் ஆளாளுக்கு வந்து ரூமரா சொல்லிட்டு இருக்காங்க. தவிர ப்ராப்பரா அவர் ஏன் ட்வீட் பண்ணாரு அப்படின்ற விஷயம் வந்து இப்ப தெரியாம இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேர் கொடுங்க. அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ மாதிரி பண்ணுங்க. நானும் வந்து என்ன பிரச்சனை நானும் வீடியோ போடுறேன்.
உங்களோட அடுத்த வாய்ஸ் பார்க்க கேட்க போறது ரொம்ப சட்னி. ஃபுட் சட்னி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற பல பேர் தெரியாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சேனல் வந்து ஆதி காலத்து ஓஜி சேனல். எப்போ இந்த ஜியோலாம் வந்து தெரியுமா, ஜியோக்குலாம் முன்னாள் இந்த சேனல் இருக்குது, முன்னாள் ஆகுது. காலையில வந்து நெட் இருக்கு, யூடியூப் இருக்காது, பிளாக் பண்ணிருப்பாடுங்க. அதுக்கு ஒரு ப்ராக் சைட் போட்டு உள்ள போயிட்டு நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அந்த சேனலை. சரியா சொல்லணும்னா நான் சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ பேட்மேன் வாஸ் ஃப்ரம் சென்னை அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம டெலிகேட்ஸ் வச்சு. அது பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும், பயங்கர காமெடியா இருந்திருக்கும். அப்பதான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வீடியோ, அது மாதிரி கான்செப்ட் பண்ணி காமெடி பண்ண முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டதே அந்த வீடியோஸ் இருந்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூவி ப்ரொமோஷனு, அப்புறம் சின்சான் பேசுற மாதிரி வீடியோ, அப்புறம் வந்து வெப் சீரிஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவங்க வந்து வீடியோ போட கம்மன் ஆரம்பிச்சாங்க. இப்போ வீடியோ போறதே இல்லை. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் ஃபேமஸ், அவர் தான் ஃபேமஸ்லாம் கிடையாது. அதாவது ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. ஐகானிக்கா ஆள் இருக்க மாட்டாங்க. பப்ளிக் டாக் ஷோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவர் மிருதன் படம் வந்து தெரியுமா, இந்த ஜாம்பி படம், அந்த படம் வந்து அழகா ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க அந்த டைப். அப்பெல்லாம் யூடியூபே தெரியாது. இப்படி இருக்கும் போதே அந்த காலத்துல வந்து யூடியூப்ல ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க. இந்த வடிவில் வந்து புட் சட்னி மேன் அப்படின்னு சட்னி இட்லி பக்கத்துல அதான் புட் சட்னி மேன் அப்படின்னு தெரியுமா, அந்த வேர்டு தான் வந்து புட் சட்னி வச்சிருப்பாங்க. பட் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு தெரியல, எனக்கு இந்த சேனல் வந்து மொத்தமா வந்து காணாம போயிடுச்சு. அடுத்த பார்க்க போறது பேட்டில் ராயல் கேமிங் சேனல். பேட்டில் ராயல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அப்புறம் பிஜிஎம்ஐயா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து எஃப் வேர்டு வந்து எப்படி இதுல பேசப்படுது அப்படின்ட்டு வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து பயங்கர வியூஸ், 2 மில்லியன் வியூஸ் போடுறாங்க. அதுதான் சேனல் கவரா வச்சிருப்பாங்க. கரெக்டா சொல்லணும்னா டெட்பூல் படம் ரொம்ப டெட்பூல் கலாய்ச்சியா போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹேங் ஓவர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பக்காவா இருந்திருக்கும். ஏன் சொன்னால வந்து ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. அது மோனிஷ் அது ஒருத்தர் இருப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிவான் ஒருத்தர் இருப்பாரு. இவங்களாம் வந்து ரொம்ப ஐகானிக்கா இருப்பாங்க அந்த சேனல்ல. இன்னைக்கு வந்து 1 லட்சம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம். பட் அந்த டைம் அதாவது ஜியோக்கெல்லாம் முன்னாடி 1 லட்சம் சப்ஸ்கிரைப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அவங்க அப்பவே வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸே எட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வந்து இந்த யூடியூப்காரன் வந்து நீ தான் எதுவும் பண்றது கிடையாது, சும்மா கண்டுக்காம வந்து நீ வீடியோ மட்டும் போடு அப்படின்னு வெளிப்பேற்றிட்டு இருக்கான். கடைசி எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், சும்மா காப்பி பேசி சாவடிக்கிறான். அடிச்சுட்டு போறாங்க சேனல் அப்படின்னா அவங்க கூட தோல்ல கை போட்டு போயிட்டு இருக்கேன் காப்பி கூட. பட் ஒரு ஆளை பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் அப்புறம் மூக்கு 3 பேரும் அப்படின்ட்டு வந்து ஷார்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்டராக்டிவ் ஷார்ட் ஃபிலிம். எப்படின்னா கதை நடக்கும், திடீர்னு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணா நீ எடுக்கிற முடிவு தான் அந்த கதை நகரும். இந்த கேம்ல எல்லாம் வர மாதிரியா அந்த மாதிரி இந்த கிளிக் கொடுத்தா அங்க 2 ஆப்ஷன் வரும், அந்த கிளிக் கொடுத்தா அந்த 2 ஆப்ஷன் வரும். ஒருவேளை ஆர்டிஆர் 2ல ஆர்த்தர் ஜான் கூட போகாம இருந்தா உயிரோட இருந்திருப்பாங்க. நான் அவனாலதான் செத்துப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, எப்படி போலாம் செஞ்சுதான் போறாமடா. இந்த மாதிரிலாம் புதுசா ட்ரை பண்ணிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, காலப்போக்கில் வந்து வீடியோ பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பி அப்படின்ற பேர்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு, வீடியோ போறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரொமோஷனோட சேனல் மூலியம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த ப்ரொமோஷன் தான் வந்துச்சு, திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ட்டு. பட் கடைசியில திரும்பி வரவே இல்லை. அதுல இருந்து வந்தவர் தான் வந்து சிவா இருந்திருப்பாரு. அவர் சிவபுராணம் சேனல் வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஒரு மீட் பண்ணேன், கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு. அப்பா சொன்னது சேனல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஃப்ரீயா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொன்ன சொல்லிட்டு வருவாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப செய்ய போறதில்ல, அவருடைய சேனல் வந்து மிளிக்கிடுச்சு அப்படி. ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு கேகே. பழைய ஞாபகத்தெல்லாம் திருப்பி கிளறி விட்டு மனசு சங்கடப்பட வச்சிட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியல, பார்க்கணுன்னு தோணுச்சு இந்த வீடியோ. உண்மையிலுமே நான் இதில் இவர் 4-5 சேனல் சொல்லியிருந்தாரு. நான் எனக்கு பிடிச்சி வந்து ஃபுட் சட்னி. நான் ஃபஸ்ட்டு யூடியூப் அதாவது ஃபோன்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கி யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்தப்போலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த சேனல் வந்து ஃபுட் சட்னியும் ரெசிபீடியா தான். ஸோ அந்த 2 சேனலை பற்றி சொல்லியிருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, எந்த வீடியோவும் வரல. ஃபுட் சட்னியில் கூட அப்பப்போ போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரதில்ல, எதுவும் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காலேஜில் இருக்கிற டைம்லலாம் செம்மையாக இருக்கும். ஃபுட் சட்னியிலிருந்து ஏதாவது வீடியோ வரும்னு பாட்டு இருப்பேன். அதேமாதிரி ரெசிபீடியாவில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம வந்து அதாவது அதோட ஃபேக்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிற ஃபேக்ட்ஸ் வந்து வேறு சேனல்லே சும்மா ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரியோ
இல்லை வேறு என்ன சொல்கிறது, ஒரு படித்து காட்டுற மாதிரியே கூட நிறையா சேனல் இருக்குது, இல்லை வேர்டிங்ஸில் வர மாதிரி கூட நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது. ஆனால் அதே விஷயத்த அவரும் சொல்லுவார். பட் அவர் அது ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசுகிறது அவர் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே அந்த சேனலில் பார்ப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரிஸ்பீடியா, புட் சட்னி அதெல்லாம். பட் அது கேமிங் சேனலு, இன்னொரு சேனல் சொன்னார்ல, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. பட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனிவே தேங்க்ஸ் டு கேகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய மலரும் நினைவுகள் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. அதே மாதிரி பாலாஸ்ரீ சேனலும் கொஞ்சம் முன்னேறணும், நானும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நானும் உட்காந்து பார்க்குறேன். ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. பை பை.